ஏமா உன்னதாமா 2 நாளா நீயே இருக்க, மாத்தி விட யாரும் ஆள் வரல? ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லம்மா. நீயே சாப்பிடாம உட்காந்துருந்தா பேஷண்ட் எப்படி பாத்துக்கிறது? பக்கத்து வீட்டுல நீ படுத்துக்கலான்னு பாக்குறியா? போய் யாரையாச்சும் மாத்தி விட்டு சாப்பிட்டு வாங்க போய். யாரா நீங்க? உன் வீட்டு பிரச்சனைக்கு நான் வந்தனா சொல்லு. என் பொண்டாட்டி நான் அடிப்பேன் மிதிப்பேன். அது கேட்க நீ யாரா? நான் ஆம்பளடா. ஏன்னா வீட்டு வளர்ச்சி செய்யடா. வெளியே வந்து 4 பேர் கேட்க வேண்டாம் செய்வான். ஆம்பளையா ஆம்பளை பொண்டாட்டிய அடிக்கிறோட ஆம்பளை கடைசி வரைக்கும் கண்காணிக்காம பாத்துறான் பாரு, அவனாடா ஆம்பளை. ஒரு குடினால இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எடுத்து காமிச்சிருப்பாங்க. இன்றைய பல குடும்பங்களோட நிலைமை இதுதான் பார்த்துக்கோங்க. நிறைய குடும்பங்களில் படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, பொண்டாட்டியை அடிக்கிறது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக விடாமல் பண்ணுறது, காசு வச்சுருந்து அதை எடுத்துகிட்டு போய் குடிக்கிறது, இப்படி நிறைய கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய தாய்மார்கள் அனுபவிக்கிறாங்க, குழந்தைங்களும் அனுபவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து வந்த ஆள் தான் நானும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோவே எடிட் பண்ணுறேன். எங்கள் அப்பாவும் பயங்கர குடி தான் பார்த்துக்கோங்க. எங்கள் அண்ணனோட படிப்பே வந்து சுத்தமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். குடும்ப சுமையை வந்து அண்ணா சுமக்க ஆரம்பிச்சனால தான் நான் இன்றைக்கி ஓரளவுக்காவது படிச்சிருக்கேன்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுக்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தையே கஷ்டப்படுத்தி அந்த ஒரு 2 மணி நேரம் குடிச்சிட்டு அந்த ஒரு சுகம் வந்து என்னத்துக்குன்னு தான் நானும் கேட்குறேன். நம்ம குடும்பம் அழகானது, இருக்கிற ஒரு லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. இப்போயும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திருந்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஒரு வழியாக திருந்திட்டாரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம். குடிக்க மாட்டேன்.